நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம இயல் 10 முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பாடப்பகுதியில் இயல் 10ல் உங்களுக்கு அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதி இடம்பெற்று இருக்கிறது. அதில் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த காணொளியுடைய தொடர்ச்சியாக பாகம் 4 அதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 5 வேறொரு புத்தகத்திலிருந்து போடப்பட்டுள்ளது. பாகம் 6 அதனுடைய நாளினுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. வேதியியலில் அணு, மூலக்கூறு ஆகியவற்றையும் அவற்றின் சேர்க்கையினால் விளையும் பொருள்களையும் குறிப்பிட பயன்படுத்தப்படும் இந்த சூத்திரங்கள் எல்லாம், இந்த குறியீடுகள் H2O1 CO2 போன்ற சூத்திரங்களுக்கு ரோமன் எழுத்துக்கள் உலகு தழுவி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இதிலே என்ன பண்ணலான்னா, வேதியியலின் அணு மூலக்கூறுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய சூத்திரங்கள் எந்த எழுத்துக்களை சூத்திரங்களுக்கு எந்த எழுத்துக்களை உலகு தழுவி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேள்வி வரலாம். அதே மாதிரி ரோமன் எழுத்துக்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது வேதியியலில் அப்படின்னா அணு, மூலக்கூறு இவை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதை எந்த ஒரு மாற்றமும் நாம் செய்ய முடியாது. அறிவியல் உலகம் அளவைகளால் ஆனது. அறிவியல் உலகம் டேஸால் ஆனது. அளப்பது இன்றேல் அறிவியல் இல்லை. மீட்டர் என்னும் அளவு இன்று கிட்டத்தட்ட உலகு தழுவ பயன்படுத்தப்படுகிறது. மீட்டர் சென்டிமீட்டர் சொல்றோம் இல்லையா, அதுல இந்த மீட்டர் அப்படிங்கிற சொல், அந்த அளவு உலகம் முழுவதுமே பயன்படுத்தப்படுகிறது. நாமும் அதை அளவையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு வேறு பெயர் காண முயல்வது இயலாத ஒரு பொருத்தமாகாது. எல்லாருமே அதே சொல்லதான் மீட்டர் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறாங்க. அதனால பல அளவைகள் அவற்றுடன் தொடர்புள்ள இயற்றினர் பெயரை தாங்கிட, அதாவது யார் அதை கண்டுபிடித்தவர்களோ அவர்களை வைத்து, இப்போ ஆம்பியர், அடுத்து ஓம் போன்றவை மின்துறையில் பயன்படுத்தப்படுவன. இவ்வலைகள் ஆம்பியர், ஓம் ஆகிய இரு ஆய்வாளர்களின் பெயரை தாங்கியவை. இப்போ இது எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு வினாவா கேட்கலாம். அதாவது அறிவியல் துறையில் அல்லது மின்துறையில் கண்டுபிடிப்பாளர்கள் அல்லது இயற்றினர் பெயரையே தாங்கி இருக்கக்கூடியவற்றிற்கு சான்று இல்லை அதில் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துட்டு இதுகளை கொடுத்து என்ன செய்யலாம் கேட்கலாம். அடுத்ததாக குறியீடுகள் அளவைகள் போல் மொழி பெயர்ப்பதற்கு இயலாத மற்றைய வகை சொற்களும் இருக்கிறது. இந்த குறியீடுகள் அளவைகள் மாதிரி மொழிபெயர்க்க இயலாத, அப்படியே எடுத்து தழுவி பயன்படுத்தக்கூடிய முறையில் பிற சொற்களும் இருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டு தான் ரேடார் அப்படிங்கிறது. இது என்பது ஒரு வகையான இடுகுறி சொல். ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேங்கிங் என்பதில் உள்ள சொற்களின் முதல் எழுத்துக்களின் கூட்டால் அமைந்தது தான் இந்த ரேடார் அப்படிங்கிறது. அப்போ ரேடார் அப்படிங்கிறது ஒரு வகையான டேஸ் சொல் அப்படின்னா இடுகுறி சொல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து நாம் இதை மொழிபெயர்க்க தொடங்கினால் அது தனி சொல்லாக அமைவது கடினம். ஒன்னொன்னையும் இந்த வார்த்தைகளுக்கு தேவையான ஒரு தமிழ் எழுத்தை எடுத்தோம் அப்படின்னா அதற்கு சரியான எழுத்து அமைப்பு அது அமையாது அப்படிங்கிறது. அடுத்து இதனால இதை ஒளிபெயர்ப்பது தான் முறையாக இருக்கும். ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகள் அடிப்படையாக கொண்ட அறிவியல் தொழில்நுட்ப சார்புடைய சொற்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் வழங்கி வருகிறது. எடுத்துக்காட்டா அந்த கான்கிரீட், சிமெண்ட், பம்ப் போன்றவை. இவற்றை மொழிபெயர்க்க தேவையில்லை என வாதிடுபவர்கள் நிறைய பேர் இதை மொழிபெயர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இவற்றிற்கும் தமிழ் சொல் வேண்டும்னு சொல்றவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இது வாதத்தால் தீர்க்கும் பிரச்சனை அன்று, இரு கட்சிகளும் ஓரளவு நியாயம் காண முடியும். இது முழுமையும் அறிவுபூர்வமாக அணுகி தீர்க்கும் சிக்கல் அன்று. உணர்வு தனிநபர் ரசனை ஆகியன இடம்பெறும் ஒன்று. அவரவர் விருப்பத்திற்கேற்ப விடப்பட வேண்டும். அவங்களுக்கு தேவை அப்படின்னா மொழிபெயர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் அவரவர் விருப்பத்திற்கேற்க விட வேண்டும். இந்த நிலைமை ஜெர்மன் போன்ற மொழிகளில் கூட காணப்படுகிறது. ஜெர்மனிய மொழியிலையும் இதை மொழிபெயர்க்கணுமா அப்படியே விடலாமா அப்படிங்கிற அந்த வாதம், இந்த நிலை தொடர்கிறது. தொலைபேசிக்கு டெலிஃபோன் என்ற சொல்லும்
ஃபார்ன்ஹர்னர் என்று சொல்லும் வழக்கத்தில் இருக்கின்றன. ஃபர்ன் என்றால் தூரம், ஹாரன் என்றால் கேட்பது, ஹாரர் கேட்கும் கருவி. அதான் இந்த சொல் ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனியாக. டெலிஃபோன், டெலிஃபோன் PHONE கிடையாது, டெலிஃபோன் அப்படின்ருக்கு. என்ற சொல்லுக்கு ஃபார்ன்ஹரர் என்ற சொல்லும் வழக்கத்தில் இருக்கிறது. இதை ஃபர்ன் என்றால் என்ன பொருள்னா தூரம். அடுத்து ஹாரன் என்றால் கேட்பது, ஹாரர் அப்படின்னா கேட்கும் கருவி. இப்படி பல சொற்களுக்கு பிற மொழிகளிலிருந்து ஒளிபெயர்த்த சொற்களும் தூய ஜெர்மன் சொற்களும் வழக்கத்தில் இருக்கின்றன. இது ஜெர்மன் மொழியில தான் இந்த மாதிரி வழங்கப்படுகிறது. டெலிஃபோன், ஃபார்ன்ஹரர் அப்படின்னு சொல்லிட்டு. இது தமிழில் மொழிபெயர்க்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு வகையில் முடிவு கண்டாலும் நம் மொழியில் இல்லாத ஒலிகளை குறிப்பிட என்ன செய்வது? புதிய ஒலி ஒருபுறம் இருக்க, இந்த ஜ, ஷ, ச, ஹ இந்த சொற்கள்லாம் இப்போ நம்ம பழக்கத்தில் நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ஒலி எழுத்துக்களை பயன்படுத்துவதா அல்லது தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள 247 ஒலி எழுத்துக்களை மட்டுமே பயன்படுத்துவதா அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம என்ன செய்யணும், முடி காணணும். அப்படின்னா அது இயலாத ஒன்று. அடுத்து சில சொற்களை மொழிபெயர்ப்பது என்னும்போது தனித்தமிழா மணிப்பிரவாளமா அப்படிங்கிற ஒரு வாதமும் வந்துகிறது. ஏன்னா ரெண்டுமே ஒன்றாகத்தான் வந்து கொண்டு பின்னி பிணைந்தார் போல வந்து கொண்டு இருக்கிறது. அது தவிர்க்க இயலாத ஒன்றாகவுமே இருக்குது. இதனால எந்த ஒரு பாதையையும் நம்மளால் வரையறுக்க இயலாததாக இருக்கிறது. வரையறுக்க வேண்டுவது தவிர்க்க முடியாத தேவையும் அன்று. இருவகை முயற்சியுமே இடம்பெறலாம். அதாவது ஒளிபெயர்க்கலாம், மொழிபெயர்க்கலாம், ரெண்டு முயற்சியுமே நடைபெறலாம். சில நடைமுறைகளை நம்ம என்ன செஞ்சோம்னா அதற்கு பின்பற்ற வேண்டும். இப்போ அறிவியல் உலகின் பரப்பையும் ஆழத்தையும் மற்ற பரிமாணங்களையும் அறிந்த தெளிவின் அடிப்படையில் தமிழ் மரபோடு இயைந்த ஆக்க முறையின் அடிப்படையிலும் அமைய வேண்டும். துறை அறிவும் மொழி அறிவும் வளர்ச்சி பார்வையும் இன உணர்வும் தொலைநோக்கு கொண்ட வல்லுனர் சிலரை கொண்ட ஒரு குழு இதற்கு பணியாற்ற வேண்டும். இதுக்கு கீழ்கண்ட கூறுபாடுகள் பற்றிய பரிந்துரைகள் தேவைப்படுகிறது. என்னதெல்லாம்? புதிய சொற்கள் அமைப்பதற்கு சில முன்னொட்டு பின் ஒட்டு உருவாக்கப்பட வேண்டும். முன் ஒட்டு அதாவது எழுத்துக்கு முன்பாக சேர்ப்பது, பின்பாக சேர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்படுகிறது இருக்கு. இணைப்பு, ஒட்டு ஆகிய இரு சொற்களும் இந்நூலில் ஒரே பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. பார்த்துக்கோங்க. வாசே குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய அறிவியல் தமிழ் அப்படிங்கிற நூலில் ஒரே பொருளில் பயன்படுத்தப்படக்கூடிய இரு சொற்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த இணைப்பு, ஒட்டு இது ரெண்டையும் குறிப்பிடலாம். அடுத்து சொற்களுடன் இணைப்பதன் மூலம் புது சொற்களை அமைக்க இயலும். அச்சொற்களின் பொருளும் எளிதில் விளங்கும். ஆங்கிலத்தில் இப்படிப்பட்ட ஒட்டுகள் நிறைய இருக்கிறது. சான்றாக முன்னொட்டு ஹைட்ரோ அப்படிங்கிற சொல் முன்னொட்டா இருக்கு. அதற்கு பின்பாக ஹைட்ரோகிராஃபி, ஹைட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹைட்ரோமெட்ரி, ஹைட்ரோபோஃபியா இப்பெல்லாம் இருக்கு. அடுத்து மேக்ரோ அனலைசிஸ், மேக்ரோ கெமிஸ்ட்ரி, மேக்ரோகாசம், மேக்ரோ அனலைசிஸ், மைக்ரோபயாலஜி, மைக்ரோசம். மேக்ரோ அது மைக்ரோலையும் அதே மாதிரி இருக்கு. ஃபோட்டோ பார்த்துட்டோன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ், ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, ஃபோட்டோமெட்ரி, டெலிபதி, டெலிகிராம், டெலிவிஷன் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும். அப்படின்னா எதிர்மறையை குறிக்கும் முன்னொட்டு. பார்த்துக்கோங்க, அப்படிங்கிறது எதிர்மறையை குறிக்கும் முன்னொட்டு ஆகும். அடுத்ததாக பின்னொட்டு. ICS மெக்கானிக்ஸ், பயோனிக்ஸ், பொலிட்டிக்ஸ், ISM கம்யூனிசம், ஆட்டோமிசம், டிராவனிசம், ஹைட்ராலஜி, மெட்ராலஜி, ஃபைலாலஜி, ஃபோஃபியா, ஹைட்ரோபாஃபியா, மோனோஃபாபியா, ஆங்கிலோஃபோஃபியா இப்படி ஒவ்வொரு சொற்களும். இதில் பாருங்க, அங்கே பார்த்தோம், அதே மாதிரி இங்கே லெஸ் இன்மையை குறிக்கும் முன்னொட்டு. அப்போ எதிர்மறையை குறிக்கும் முன்னொட்டு, லெஸ் அப்படிங்கிறது இன்மையை குறிக்கும் முன்னொட்டு. அடுத்ததாக ஜெர்மன் மொழியில் இவ்வொட்டுகளை மிக நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள். அப்போ இந்த ஒட்டுகளை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய மொழி எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மன் மொழி.
சான்றாக இந்த ஜூ ZU AB UM இந்த ஒட்டுகளை எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூடுதல் இந்த சு அது கூடுதல் ஒட்டு, ஏபி அப்படிங்கிறது குறைதல் ஒட்டு, மாறுதல் ஒட்டு. அதே இது ஃப்ளஸ் அப்படிங்கிறது நதி, சூஃப்ளஸ் அப்படின்னா ஒரு நதியுடன் வந்து சேரும் உபநதி, கூடுதலாக வரக்கூடியது. ஏப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு நதியிலிருந்து பிரியும் கிளை நதி. இது ஒவ்வொன்றும் வினாக்கள் தான், பார்த்துக்கோங்க. ஜெர்மன் மொழியில் அதிகமாக இதிலிருந்து அதிகமான வினாக்கள் இருக்குது. ஜெர்மன் மொழியில் ஒட்டுகள் மிக நல்ல முறையில் பயன்படுத்தப்படும். ஒட்டுகள் எந்த மொழியில் நல்ல முறையில் பயன்படுத்தப்படுகிறதுனா ஜெர்மன் மொழியில். அதை தொடர்ந்து சான்றுகள் கொடுத்திருக்கிறதுல இது ஒவ்வொன்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த 3 ஒட்டுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 ஒட்டுகளுக்கும் ஒவ்வொரு பொருள் கூடுதல், குறைதல், மாறுதல் ஒட்டு அப்படின்னு இருக்கிறது. அதையும் ஒரு வார்த்தையோடு இணைத்து அதற்கு ஒவ்வொரு பொருளும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இதை எல்லாத்தையுமே இந்த ஒவ்வொரு சொல்லையுமே நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. அடுத்து ஃபஹட் அப்படின்னா பயணம் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஜெர்மனி சொல். சுஃபக்ட் அப்படின்னா ஒரு இடத்திற்கு போவது, அஃபகட் அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து போவது, உம்ஃபகட் அப்படின்னா சுற்றுப்பயணம், திசை மாறி வரும் பயணம், சுற்றுப்பயணம், திசை மாறி வரும் பயணம். மற்றும் மேற்கூறிய பின் இணைப்புகள் போன்றவை லாஜிக், லாஸ், இஸ்மஸ் போன்றவை. இதுலேயும் ஒரு 3 வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. இதற்கு ஆங்கிலத்தில் நேரான இணைப்பு அப்படின்னா லாஜி லெஸ் இசம் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ராலஜிக், பெடின்டுங்லாஸ், குமானிசம் என்ற ஜெர்மன் சொற்கள். ஹைட்ராலஜி மீனிங்லெஸ், கம்யூனிசம். இங்கே ஜெர்மன் மொழியில் இந்த மாதிரி இதெல்லாம் ஜெர்மன் சொற்கள். இந்த ஜெர்மன் சொற்களுக்கு இணையாக அந்த தமிழ் சொற்கள் என்ற ஆங்கில சொற்கள் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் ஃபோட்டோ போன்ற முன்னொட்டும், ஸ்பெயர் என்ற பின்னொட்டும் அவற்றிற்கு அமைந்த ஒரே பொருளில் பல சொற்களோடு பயன்படுத்தப்படுகிறது. ஃபோட்டோ என்ற முன் இணைப்புடன் நூற்றுக்கணக்கான சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபோட்டோ அப்படிங்கிறது முன் இணைப்பு சொல், அது ஒரு வினா. அடுத்து இதோட எத்தனை நூற்றுக்கணக்கான சொற்கள் அதில் இணைப்பாக என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக அவற்றை ஒளிபெயர்க்கும் பொழுது தமிழில் அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரே சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுதான் இவற்றையெல்லாம் நம்ம மொழிபெயர்க்கும் பொழுது தமிழில் அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரே சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரே சொல்லை தான் பயன்படுத்தணும். அதாவது ஃபோட்டோ என்பதன் பொருள் ஒளி அப்படிங்கிறது. இப்போ ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா புகைப்படம் என்றும், ஃபோட்டோசிந்தசிஸ் என்றால் ஒளிச்சேர்க்கை என்றும் எழுதுகிறோம். ஃபோட்டோ என்ற ஒட்டு எங்கு வந்தாலும் அதை ஒளி என்றே எழுத வேண்டும். எனவே ஒளிப்படம், புகைப்படம் என்பது சரி கிடையாது, ஒளிப்படம் என்பதுதான் சரி. அதே மாதிரி ஸ்பெயர் என்ற பின் இணைப்பை சில இடங்களில் கோலம் என்றும் சில இடங்களில் மண்டலம் என்றும் எழுதுகிறோம். இதற்கும் ஒரே சொல் எல்லா இடத்திலும் பயன்படுத்தப்பட வேண்டும். துறைச்சொல் தொகுப்பு ஒன்றில் அட்மாஸ்பியர் என்பதற்கு வளிமண்டலம் என்றும், லித்தோஸ்பியர் என்பதற்கு கற்கோளம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம் அல்லது ஜெர்மன் போன்ற அறிவியல் வளர்ச்சி பெற்ற மொழிகளில் பயன்படுத்தப்படும் பல இணைப்புகளுக்கு அடிப்படை சொற்களுக்கும் பொதுவான தமிழ் சொற்களை அமைத்து கொண்டு அவற்றை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். ஆங்கிலம் அல்லது ஜெர்மன் போன்ற அறிவியல் வளர்ச்சி பெற்ற மொழிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த பல இணைப்புகளுக்கு அடிப்படை சொற்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தமிழ் சொற்களை அமைத்து அதை நம்ம என்ன செய்யணும், தெளிவான முறையில் பயன்படுத்த வேண்டும். முன் இணைப்பு பின் இணைப்புகளுக்கு சான்று மேலே பார்த்தாச்சு. இவற்றையும் இவை அணையவற்றையும் இதையும் இதை போல உள்ளதையும் தொகுத்து அவற்றிற்கு ஏற்ற இணைப்புகள் தமிழிலும் காண வேண்டும். அவற்றை துறைச்சொல் உருவாக்கும் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். இவ்வகையான சொல்லமைப்புகளில் ஒற்றுமை காண்பது, அவற்றை எல்லோரும் பயன்படுத்துவதும் தேவையான ஒன்றாகவே என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்ததாக அதன் தொடர்ச்சியை, இந்த காணொலியுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.
இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் தேர்விற்கு பயனுள்ளதாக அமையும். நன்றி.